நீதிமொழிகள் 28:25 வசனத்தின் இரண்டாவது பகுதி. Proverbs 28 and the second part of verse 25. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But whoever trusts in the Lord will prosper. அல்லேலூயா. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். Let us all say this. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். இன்னொரு முறை சொல்லுங்க. கர்த்தரை நம்புகிறவனோ, இன்னொரு முறை கரங்களை உயர்த்தி சொல்லுவோம். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான், will prosper. அல்லேலூயா. Hallelujah. வேதத்தில் உள்ள அநேக வாக்குத்தத்தங்களில் மிக அருமையான அழகான ஒரு வாக்குத்தத்தம் இந்த வார்த்தை. This is a beautiful promise and a good promise among many in the Bible. இந்த வசனம் கர்த்தரை நம்புகிறவன் ஒருவேளை செழிக்கலாம் என்று நிச்சயமில்லாமல் சொல்லவில்லை. This verse is not spoken in an uncertain terms, saying whoever trusts in the Lord may prosper. இந்த வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நம்புகிறவன் நிச்சயமாய் செழிப்பான். But it says a person who trusts the Lord shall prosper. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நாம் எல்லாரும் செழிப்பாய் இருக்கணும் அப்படின்றத நாம நேசிக்கிறோம், விரும்புகிறோம். We all love prosperity. நான் நினைக்கிறேன் நாம் எல்லாருமே செழிப்பா எப்பொழுது இருப்போம் என்று ஏங்குகிறோம். We also long for prosperity. இயேசுவிடத்துல சிறு பிள்ளைகளை கொண்டு வந்து இயேசு அந்த பிள்ளைகள் மேல் கரங்களை வைத்து அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று பெற்றோர் வந்தார்கள். Parents brought children to Jesus that Jesus should lay his hands upon the children to bless them. அவருடைய ஏக்கம் என்ன அப்படின்னு கேட்டா என் பிள்ளை நல்லா இருக்கணும். Their longing is that their children should be good. நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பிள்ளைங்க நம்மளை விட ஆசீர்வாதமா இருக்கணும் நம்ம விரும்புறது உண்டு. Even in our life we also desire that our children should prosper more than us. ஒருவன் எளிமையாக வாழ்ந்தாலும் தன்னுடைய சந்ததி தான் பட்ட கஷ்டங்களை படக்கூடாது, தன்னை விட ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஒவ்வொரு பெற்றோரும் பிரயாசப்படுறாங்க. Though a person lives a simple life, he always longs and also endeavors and labors so that his generation should not struggle the same struggle that he struggled. நாம் பட்டுக்கொண்டிருக்கிற கடந்து கொண்டிருக்கிற வேதனைகள் எப்பொழுது ஒளியும், நாம் எப்பொழுது செழிப்பான பூமிக்குள்ள போவோம், செழிப்பான வாழ்க்கைக்குள்ள போவோம் என்று நாம் எல்லாருமே ஏங்குகிறோம். We also long when all our pains will end and when we will enter into a land of prosperity in our life. அநேக வேளையில நாம் இந்த செழிப்பை அடைவதற்கு எவ்வளவோ பிரயாசப்படுகிறோம். And many times we also labor for prosperity. நம்முடைய தேவனும் நாம் செழிப்பாய் இருப்பதில் பிரியமாய் இருக்கிறார். Even our God is also delighted in our prosperity. நம்முடைய தேவன் நாம் செழிப்பாய் இருப்பதற்கு விரோதியானவரோ, அது பிடிக்காத ஒரு தேவன் அல்ல. Even our God is not against our prosperity or he doesn't like that. நான் வேதம் சொல்லுகிறது நாம் செழிப்பாய் இருப்பதை குறித்து வாசிக்கும் போது 3 யோவான் 2ஆம் வசனத்தை வாசித்தால், when the Bible speaks about prosperity, when you read 3 John and verse 2, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று வாசிக்கிறோம். Beloved, in regard to all things I pray that you prosper and be in health even as your soul prospers. ஏதோ ஒரு பகுதியில் இல்ல, not in one certain part. நான் சொல்லுவேன் எல்லாவற்றிலையும் நாம் வாழ்ந்திருக்கணும், எல்லாவற்றிலையும் செழித்திருக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires that we should prosper and be in health in all things. இந்த காலையில கர்த்தர் என்னை செழிக்க செய்வார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். This month and this morning we have to believe that the Lord will make me to prosper. இந்த மாதத்துல இந்த வாக்குத்தத்தத்தை நான் தலைப்பிடும்போது இவ்விதமாய் தலைப்பிடும்படி நான் நடத்தப்பட்டேன். So when I want to give a title to this promise, I was led to give this title as this way. நீங்கள் செழிப்பீர்கள். You will prosper. Hallelujah. Hallelujah. நீங்க இப்படி சொல்லலாம், நான் செழித்திருப்பேன். You can confess saying I will be உயர்த்தி சொல்லுங்க பாப்போம். நான் செழித்திருப்பேன். I will be prosperous. கர்த்தருடைய கிருபையினால் செழித்திருப்பேன். I will prosper by the grace of God. Hallelujah. Hallelujah. எதன் அடிப்படையில் சொல்றோம் நான் செழிப்பா இருப்பேன்னு? On what basis we say that we will prosper? நாம் ஏதோ ஒரு வாக்கியத்தை சொல்லணும் நம்ம இதை சொல்லல. We don't say just to confess a statement. நான் செழித்திருப்பேன் என்று என்னால் எப்படி நம்ப முடிகிறது தெரியுமா? How can I believe that I can prosper? வேதத்துல 3 முக்கியமான சத்தியங்கள் மனிதனுக்கு தேவன் கொடுத்த முதலாவது ஆசீர்வாதத்தில் இருக்கிறது. There are 3 important truths in the Bible which is present in the first blessing given by God to man. இந்த ஆசீர்வாதத்தை நாம் வாசிக்கும்போது நமக்கு நிச்சயமாய் நமக்கு ஒரு உணர்வு வருகிறது, தேவன் என்னை செழித்திருக்க செய்வார். So when you read these blessings you will have a realization that the Lord will make me prosper. இந்த 3 சத்தியங்கள் அடங்கின வசனம் ஆதியாகமத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் இருக்கிறது. So Genesis 1:28 contains these 3 blessings. வாசிக்கலாமா? சேர்ந்து வாசிப்போம்.
Let us read it. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. Hallelujah. இதுல முக்கியமான 3 சத்தியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறேன். I want to tell you 3 important truths from this verse. முதலாவது, Number 1, தேவன் மனுஷ வர்க்கத்தை அல்லது மனித குலத்தை செழித்திருக்கும்படி தேவன் வடிவமைத்திருக்கிறார். God designed humankind with a capacity to prosper. எழுதுங்கள், தேவன் மனித வர்க்கத்தை செழித்திருக்கும்படி வடிவமைத்திருக்கிறார். God designed humankind with a capacity to prosper. என்ன கெபாசிட்டி ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. What is the capacity the Lord has given to man? தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுகிறார், When he says God bless you, he says, முதலாவது நீங்கள் பலுகுவீர்கள். first he says you will be fruitful. அப்போ நமக்குள்ள ஒரு கெபாசிட்டி இருக்கு. அந்த கெபாசிட்டி என்னன்னா, நான் பலுக முடியும். I can be fruitful. The first capacity that we have is the capacity to be fruitful. எந்த சூழ்நிலையிலேயும் நான் பலுக முடியும். So in any situations we can be fruitful. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்கள் வேதத்தின்படி பார்த்தால் மனுஷனுடைய சரித்திரம் கிட்டத்தட்ட 6000 வருஷங்கள் இருக்கிறது. When you look at the Bible, the history of the mankind goes behind 6000 years. இந்த 6000 வருஷத்துல எத்தனையோ பேரழிவுகள், எத்தனையோ இடர்கள், மனுஷன் வாழ முடியாதபடி, பெருக முடியாதபடி எத்தனையோ பிரச்சனைகள் இந்த உலகத்திற்கு வந்திருக்கிறது. In the 6000 years there were many problems, many disasters and destructions that happened which obstructed the fruitfulness of man. மனுஷன் எத்தனையோ யுத்தங்களை சந்தித்திருக்கிறான். Man encountered many battles. அநேக வழியில சில பேர் சொல்றாங்க, இதோட மனுஷ வர்க்கமே அழிஞ்சு போய்டும். And many times they have said that the humankind will be demolished completely with this. எத்தனையோ கொள்ளை நோய்கள், சமீபத்தில் வந்த கொரோனா போல எத்தனையோ கொள்ளை நோய்கள் வந்திருக்கிறது. And there were many pestilences. Even the reason corona is also pestilence. பாருங்க, அதெல்லாம் பார்க்கும்போது நிறைய பேர் நினைக்கிறாங்க, இதோட மனுஷ வர்க்கம் அழிஞ்சு போய்டும் நினைக்கிறாங்க. So when you look at that, the people will think that the entire mankind is lost or destroyed with this. ஆனால் 6000 வருஷமாக கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம் இருக்கு பாருங்க. நீ பலுகுவாய்ன்றது இன்றைக்கு வரைக்கும் நிறுத்தப்பட முடியாமல் இருக்கிறது. But this promise which God gave that you will be fruitful cannot be stopped even for 6000 years. ஏனென்றால் கர்த்தர் பலுகும்படியான திறனை அல்லது அதற்குரிய the capacity ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறார். It's because the Lord has given the capacity for humankind to be fruitful. இரண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பலுகுவது மாத்திரமல்ல அல்லது பலன் கொடுப்பது ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறது மாத்திரம் இல்ல, ஆண்டவர் நமக்கு கொடுத்த இரண்டாவது கெபாசிட்டி வந்து பெருகிறதுக்கு. The second capacity the Lord has given us is our capacity to multiply. நம்ம பெருகக்கூடிய ஒரு திறனை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். The Lord has given us capacity to multiply. எனக்கு ஆச்சரியமா இருக்கிறது, It's really surprising. இந்த உலகத்தின் சரித்திரத்தை நீங்க படிப்பீங்களானா, When you read the history of this world, நமக்கு முன்பாகவே மிருகங்கள் படைக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு முன்பாக மிருகங்கள் படைக்கப்பட்டது. these animals and the beasts of the earth were created one day before humankind. ஆனால் இந்த மிருகங்கள் நம்மை விட வலிமையான மிருகங்களா இருந்திருக்கு, நம்மை விட திறனுள்ள அநேக மிருகங்கள் இருக்கிறது. And there were many animals which were very powerful and which had more capacity than us. நீங்கள் பறவைகள் எடுத்து பாருங்க. When you consider birds, மனுஷன் உயர முடியாத உயரத்தில் அது போய் பறக்கிறது. they just rise up and fly in places where man cannot reach. மீன்களை எடுத்து பாருங்க. Consider fishes. மனுஷன் இறங்க முடியாத ஆழங்களுக்குள்ளே அது போய் நீந்தி வருகிறது. They go and swim to the depths where man cannot enter. சில மிருகங்களை பாருங்க. Consider certain animals. மனுஷனை விட பெரிய அளவுல பெரிய பலம் உள்ள மிருகங்கள் இருக்கிறது. They are more powerful than humankind. ஆனால் ரொம்ப ஆச்சரியமானது என்னன்னு கேட்டா, But what is more surprising, இந்த மிருகங்களில் அநேக மிருகங்கள் இன்றைக்கு பூமியிலேயே இல்லாமலே போய்விட்டது. there are many species of creatures which existed earlier have gone extinct now. அதனுடைய இனமே அழிக்கப்பட்டு விட்டது. Their entire species is totally extinct. ஆனால் மனுஷன் மட்டும் இன்னும் அழியாம உட்கார்ந்திருக்கான் பாருங்க. But man is not extinct and he is still thriving. ஏன் தெரியுமா? கர்த்தர் இந்த மனித வர்க்கத்தின் மேல் ஒரு ஆசீர்வாதத்தை கூறினார். It's because the Lord
confessed a blessing upon this humankind. எவ்வளவோ பிரச்சனைகள் வரும், No matter many problems may come, எவ்வளவோ போராட்டம் வரும், many struggles may encounter. மிருகங்கள் எல்லாம் கூட இனங்களே அழிஞ்சு போயிடும். Even all the species of creatures may destroy. ஆனா மனுஷனுக்கு இருக்கிற கெபாசிட்டி என்னன்னா, என்ன பிரச்சனை வந்தாலும் நீ பெருகுவாய். But the very capacity that the humankind has is that he will multiply no matter. ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. நீ பெருகிக் கொண்டே இருப்பாய். You will keep on multiplying. இது கர்த்தர் நமக்கு தந்த திறன். This is a capacity which God has given us. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. மூன்றாவது ஒரு கெபாசிட்டி ஆண்டவர் கொடுத்திருக்கார் பாருங்க. The third capacity which God has நீங்கள் given us, பலுகுவது மாத்திரம் இல்ல, it's not only being நீங்க fruitful, பெருகுவது மாத்திரம் இல்ல, not only to multiply, நீங்கள் பூமியவே நிரப்புவீங்கன்னு சொல்றேன். our capacity to fill the earth. இது ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் எதையுமே எதிர்ச்சியா பேசுறது இல்லைன்றது ரொம்ப வெட்ட வெளிச்சமாக விளங்கும். So you just think, when you give a thought for this, you will understand God doesn't speak anything accidentally. நீங்க உலகத்தில் உள்ள எல்லா மிருகங்களையும் எடுத்து பாருங்களேன். You consider all the species in the world. ஒரு இனத்தின் மிருகம் பல பிராந்தியங்களிலே பல தேசங்களிலே அதால் வாழ முடியாது. So not every kind of creatures lives in every continents and countries. அதால வாழ முடியாது. They cannot live. உதாரணமாக சிங்கத்தை எடுத்துக்கிடுங்க. For example, consider lion. என்னதான் காட்டுக்கு ராஜாவா இருந்தாலும், It might be the king of the jungle. அது பனி பிரதேசத்துல வாழ முடியாது. It cannot live in a snow lands, ice lands. சில மிருகங்கள் இருக்கு வெறும் பனி பிரதேசத்துல மட்டும் தான் வாழும். So there are certain animals which lives only in ice lands and snow lands. அந்த மிருகத்தை கொண்டு நீங்க நம்ம ஊருக்கு கொண்டு வந்தீங்கன்னா செத்து போய்டும். So if you bring such animals to our place, they will die. சில மிருகங்கள் வெறும் வனாந்திரத்துல மட்டும் தான் வாழும். Some animals will live only in the deserts. சில மிருகம் நல்ல பச்சை பசேல்னு இருக்கிற காட்டு பகுதியில் மட்டும் தான் வாழும். Some animals will live only in the woods and forest which are very green. இந்த மிருகத்தை கொண்டு போய் நீங்க வனாந்திரத்துல விட்டீங்கன்னா செத்து போய்டும். If you leave those animals in the deserts, they will die. ஆனா மனுஷனை பார்த்திருக்கீங்களா? But have you considered man? இந்த உலகத்துல ஏதாவது ஒரு இடம் எனக்கு வாழ முடியாதுன்னு விட்டுருக்கானா? Is there any place he has spared saying that I cannot live in this place? நீங்க போலார் பேர் பார்க்கணும்னா போலார் கேப்புக்கு போகணும். If you want to see polar bear, you have to go to polars. ஆனா மனுஷனை பார்க்கணும்னா உலகத்துல எங்க வேணா போலாம். But if you want to see a humankind, you can see anywhere. எந்த மூல முடுக்குல கூட அவன் வாழ்றான். He lives in every corner of the earth. எவ்வளவு கொடுமையான வனாந்தரத்துல உயிர் வாழ்ந்துட்டு இருக்கான். He lives even in the terrible deserts. எவ்வளவு மழை நிறைந்த பிரதேசங்கள்ல அவன் உயிர் வாழுகிறான். He also lives in places where is plenty of rainfall. எவ்வளவு குளிரோ எவ்வளவு வெப்பமோ அவனை பரம்பரதை நீங்க நிறுத்தவே முடியாது. No matter how much cold or how much heat will not stop his obstruction, growth. சில வேளையில ஹிமாலயாஸ் போன்ற பகுதிகளில் மலை உச்சியில சின்ன சின்ன டப்பா மாதிரி வீடுகளை கட்டிட்டு உட்கார்ந்திருக்கான் பாருங்க சிகரத்துல. So even in Himalayas on the mountain tops, they have small boxes of houses where they live in. பெரிய மிருகங்கள் கூட அங்க போகாது. Even big animals cannot go there. ஆனா மனுஷன் போய் அங்க உட்கார்ந்திருக்கான் பாருங்க. But humankind is there. சில இடங்கள்ல ரோடு கூட இருக்காது. In some places there will not be roads even. ஆனா அவன் உட்கார்ந்திருப்பான். But they stay. ஏன் தெரியுமா? You know why? கர்த்தர் கொடுத்த வார்த்தை. Because that is the word of God. நீ பூமியை நிரப்புவாய். You will fill the earth. அப்ப அர்த்தம் என்னன்னா, what does it mean? தேவன் என்னை உண்டாக்கும் போதே, when God created me, என்னை ஆண்டவர் பலுகுவதற்கான திறனை கெபாசிட்டியை கர்த்தர் எனக்கு தந்துதான் என்ன உருவாக்கினார் நம்ம விசுவாசிக்கணும். So we have to believe when God designed me, he designed me with a capacity to prosper. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பலுகுவீங்க, பெருகுவீங்க, பூமியை நிரப்புவீங்க. That's why he says you will be fruitful, multiply and fill the earth. முதலாவது, God not only designed mankind to be prosperous. ஆண்டவர் மனுஷனை பலுகும்படி ஆண்டவர் வடிவமைத்தது மாத்திரமல்ல, God not only designed humankind with a capacity to prosper. இரண்டாவது முக்கியமான ஒரு சத்தியம் எழுத வேண்டும். Second important truth is, ஆண்டவர் மனித வர்க்கத்தை பலுக வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணினார். God designated mankind to prosper. நிர்ணயம் பண்ணிட்டார். God designated mankind. எல்லா மிருகத்தை விட, above all creatures, எல்லா உலகத்தில் உள்ள எல்லா விதமான சிருஷ்டிகளை விட, above all the creation of this world, மனுஷன் பெருகுவான். mankind will prosper. மனுஷன் பலுகுவான். Mankind will multiply. மனுஷன் எல்லா இடத்திலும் பரம்புவான். Mankind will spread and இது prosper. தேவன் நிர்ணயம் பண்ணினது. This is designated by God. எத்தனை பிரச்சனை வந்தாலும் அவன் பலுகுவான். He will multiply no matter how many problems அவன் செழித்திருப்பான். He will be fruitful. இதை நிர்ணயம் பண்ணினவர் கர்த்தர். It is God who
designated this. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப தேவன் என்னை பலுகுவதற்காகவே வடிவமைத்தார். So God designed me to prosper. இரண்டாவது தேவன் என்னை பலுகுவதற்காக தேவன் நிர்ணயம் பண்ணினார். Number 2, God designated me to prosper. மூன்றாவது Number 3, நான் பலுகுவேன், நான் பெருகுவேன், நான் நிரப்புவேன், நான் செழித்திருப்பேன் என்று தேவன் தம்முடைய வாயினாலே என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். God declared that humankind must prosper and he blessed me by his word. அவருடைய வாயினாலே தேவன் அதை திருவளம் பற்றி இருக்கிறார். God has declared that mankind must prosper. இந்த காலையில விசுவாசிங்க. This morning you believe. கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க பலுகும்படி தேவன் தம்முடைய வாயினால் எனக்கு ஆசீர்வாதத்தை கூறி இருப்பதனால, அறிவித்திருப்பதனால அந்த ஆசீர்வாதம் என் மேல இருக்குன்னு நீங்க விசுவாசிங்க. Just because the Lord has declared that I will prosper and that blessing that he has declared upon me, you believe that that blessing is upon me. மனுஷன் என்ன வேணா நம்மளை பத்தி சொல்லிட்டு போடும். No matter man may say anything about us. சில வேளையில டீச்சர்ஸ் வந்து பிள்ளைகளை பார்த்து கோவத்துல சொல்லிடுவாங்க. Sometimes teachers will look at the children and say out of anger, ஓ இவன் உருப்படவே மாட்டான், he will be useless. இந்த பொண்ணுக்கு எந்த வருங்காலமே இல்ல. There is no future for this girl. சில வேளையில பெற்றோர் கூட கோபத்துல சொல்லிடுவாங்க. Sometimes even parents use those words. நீ எல்லாம் எங்க தேர்றது, You will never prosper. நீ எல்லாம் எங்க வளர்றது, Where you will grow, you will not நீ grow in your எல்லாம் life. எப்படிதான் உருப்பட போறியோ. You will never be good in your life. என்ன வார்த்தை வேணா உங்க மேல வரட்டும். No matter whatever word may come upon you. இன்னைக்கு சொல்லுங்க. You have to say today. கர்த்தர் நான் செழித்திருப்பதற்காக என்னை தேவன் வடிவமைத்திருக்கிறார். God has designed me to prosper. ஒரு நல்ல ஒரு அலையில சொல்ல வேண்டாமா? Hallelujah. நமக்குள்ள டிசைன் இருக்கு. We have the design in us. கர்த்தர் நம் பலுக பெருக நிரப்ப கர்த்தர் நம்ம ஏற்கனவே வடிவமைச்சிட்டாரு. God has already designed so that we will be fruitful, multiply and fill the earth. நம்மள டிசைன் பண்ணது மாத்திரம் இல்ல, தேவன் நாம் பலுக வேண்டும் என்று நம்ம மேல நிர்ணயம் பண்ணிட்டாரு. God not only designed us, he also designated us to prosper. நீ தான் பலுகணும், You only should நீ prosper. தான் பெருகணும். You only should grow. எந்த நிலைமையில நீ ஆரம்பித்தாலும் கவலைப்படாத, உன்னை பலுக பண்ண நான் போதுமானவர். No matter whatever state you may start, but I am enough to make you prosper. சில வேளையில ஆச்சரியமா இருக்கும், ஆண்டவர் ஒண்டி கட்டையா இருந்தவனெல்லாம் வச்சு ஆண்டவர் பூமியவே நிரப்பி இருக்கார். Sometimes it is really surprising where the Lord has filled the entire earth using one single man. நான் பலுகுவேன் என்று தேவன் வாக்குறுதியை பெற்ற மக்கள் கூட நம்பாத சூழ்நிலை வந்து விட்டது. There came situation where people who received the promise that you will be fruitful did not believe that. உதாரணத்துக்கு ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுங்க. For example, consider Abraham. சாராளை எடுத்துக்கொள்ளுங்க. Consider Sarah. நீ பலுகுவாய் பெருகுவாய்னு ஆண்டவர் வார்த்தை கொடுக்கும்போது அந்த அம்மா உள்ள இருந்து சிரிச்சாங்க. When the Lord blessed and gave the word that you will multiply and you will be fruitful, she laughed from house. ஆபிரகாம் நகைத்தார். And Abraham also laughed. ஆண்டவர் என்ன ஆண்டவர் இதெல்லாம் யார்ட்ட பேசுறீங்க? Lord, how this possible? Whom are you talking with? எனக்கு இவ்வளவு வயசாயிடுச்சு. Lord, I've gone old. என்னால இனி பலுக முடியாது. I can never be fruitful anymore. என்னால வாழ்ந்திருக்க முடியாது. I cannot live anymore. என் வேலைக்காரனை பார்த்தா ஒரு நம்பிக்கை இருக்கு. I have a hope looking at my servant. ஆனா என்ன பார்த்தா எனக்கு நம்பிக்கை இல்ல. But I don't have a hope looking at me. தேவன் சொல்லிய வார்த்தைகளை நீ செழித்திருப்பாய்ன்னு சொன்ன வார்த்தையை நம்புறதுக்கு அவங்களுக்கு ஏதும் இல்லாம பார்த்தாங்க. He did not have a possibility to believe the word which God said that you will prosper. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். But I believe கர்த்தருடைய வார்த்தை நீ செழித்திருப்பாய் என்று திருவளம் பற்றினதுனால அந்த வார்த்தையை நான் தைரியமா பிடிச்சு சொல்லலாம். கர்த்தர் சொன்னதினாலே நான் செழித்திருப்பேன். Just because the Lord has declared that you will prosper, I can hold on to that word and say that I will prosper. இந்த காலையில இந்த மூன்று வார்த்தை உங்க மனசுல முதல்ல பதிய வைங்க. So this morning you have to etch these three words in your heart. God has designed me to be prosperous. ஆண்டவர் என்னை செழித்திருக்கும்படி தேவன் என்னை வடிவமைத்திருக்கிறார். God has designed me to be prosperous. வாயை திறந்து அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுங்களேன். Open your mouth and confess those words. தேவன் என்னை செழித்திருக்கும்படி வடிவமைத்திருக்கிறார். God has designed me to be prosperous. தேவன் நான் செழித்திருக்கும்படி நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். God has designated me to be prosperous. சொல்லுங்க வாயை திறந்து, தேவன் என்னை செழித்திருக்கும்படி நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். God has designated me to be prosperous. தேவன் நான் செழித்திருக்கும்படி தேவன் முன் அறிவித்திருக்கிறார். God has declared that I should prosper. தேவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has blessed me. அவருடைய வார்த்தையின்படி நான் செழித்திருப்பேன். And I will be prosperous according to his word. என் குடும்பம் செழித்திருக்கும். My family will be எங்க prosperous. பிள்ளைங்க செழித்திருப்பாங்க. My children will be prosperous. எந்த குறை இல்லாமல் நான் செழித்திருக்க கர்த்தர் உதவி செய்வார்.
செய்வார். The Lord will help me to be prosperous and lack nothing. நான் எந்த நிலையில இன்னைக்கு இருந்தாலும் கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்த வல்லவர். No matter whichever state I might be, the Lord is able to exalt me today. சிறியவனை தேவன் புழுதியிலிருந்து எடுக்க வல்லவர். The Lord is able to pick up these எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்த வல்லவர். The Lord is able to exalt the என்னை பிரபுக்களோடு உட்கார செய்ய தேவன் வல்லவர். He is able to make me sit along with the princes. நான் வாலாகாமல் தலையாயிருப்பேன். I shall not be tail but I will be head. நான் கீழாகாமல் மேலாயிருப்பேன். I shall not be down but I will be up. இந்த தேசத்திலே நான் செழித்திருக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்வார். The Lord will help me to be prosperous in this nation. என்னுடைய பலத்தினால் அல்ல. Not by my power. என்னுடைய பராக்கிரமத்தினால் அல்ல. Not by my mind. என்னுடைய தகுதியினால் அல்ல. Not by my capacity. தேவனாலே எல்லாம் கூடும். But everything will be possible. தேவனாலே எல்லாம் கூடும். All things are possible. விசுவாசிங்க கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. Raise your hands and say, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே Lord, by your blessing நான் செழித்திருப்பேன் ஆண்டவரே. I will prosper. நான் செழித்திருப்பேன் ஆண்டவரே. I will prosper, Lord. Hallelujah. 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 எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் நடந்திடுவேன். எந்தன் தேவனால் நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் தேசத்திலே சொல்லுங்க. தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். தேசத்தில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். வேலையில் நான் ஆசீர்வாதமாயிருப்பேன். என் வீட்டில் ஆகார குறையில்லையே. தேவைகள் ஒன்றுமே அடையில்லையே. என் வீட்டில் ஆகார குறையில்லையே. விசுவாசத்தோடு கரங்களை தட்டி அவரை பாடுவோம். எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் வாழ்க்கை துணையும் என் பிள்ளைகளும் எந்தன் சம்பத்தும் ஆசீர்வதிக்கப்படும். வாழ்க்கை துணையும் ஆசீர்வதிக்கப்படும். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். என்னை அவர் பரிசுத்த ஜனமாக்குவார். எந்தன் நன்மைக்காய் செழித்தோங்கிட செய்வார். கரங்களை தட்டி சந்தோஷமாக எந்தன் தேவனா நிச்சயம் நான் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ளுவேன். உந்தன் வசனம் கைக்கொள்ளுவேன் நான். உந்தன் வழிகளில் நான் இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். ஆமென். இனி என்றும் கடன் வாங்க விட மாட்டான். கொடுக்கவே செழித்தோங்க செய்திடுவார். உயர்வடைவேன் வாழ்க்கையிலே. உன்னதங்களில் என்னை உயர்த்திடுவார்.
ஹalleluya. Hallelujah. விசுவாசிக்கிறோம், கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். ஹalleluya. Hallelujah. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Whoever trusts in the Lord will prosper. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Whoever trusts in the Lord will prosper. நான் செழிப்படைவேன். And I will be prosperous. நாம் செழிப்படைவோம். We will be prosperous. நாம் இந்த தேசத்திலே செழித்திருப்போம். We will be prosperous in this Hallelujah. nation. Hallelujah. இந்த வசனத்தை நாம் உற்று வாசிப்போமானால், When you keenly look into this verse, நான் செழித்திருப்பேன் என்று நான் விசுவாசிப்பதற்கு, இந்த ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிப்பதற்கு 3 நிபந்தனைகள் அந்த வேத வசனத்திலே உள்ளது. in order to trust this word that you will prosper, there are 3 conditions that are present in this verse. ஒவ்வொரு நிபந்தனையாய் நாம் கவனிக்க போகிறோம். We are going to listen to each and every இந்த condition. நிபந்தனைகளை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்ற நாம் தீர்மானம் எடுப்போமானால், நிச்சயமாகவே இந்த வார்த்தை, இந்த வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். If we desire to fulfill these conditions in our life, surely this promise will fulfill in our life. முதலாவது நிபந்தனை என்ன? What is the first condition? அந்த வசனத்தை மீண்டும் பாருங்கள். Look at that verse. நீதிமொழிகள் 28:25. Proverbs 28:25. யார் செழிக்க முடியும்? Who will prosper? கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். Whoever trusts in the Lord will prosper. முதலாவது கர்த்தரை நாம் நம்ப வேண்டும், அல்லது நமக்கு தேவன் எதிர்பார்க்கிற முதலாவது நிபந்தனை என்னவென்றால், தேவனே என்னுடைய செழிப்பிற்கு காரணமானவர் அல்லது ஆதாரமானவர் என்று நான் உணர வேண்டும். The first condition is that acknowledge the right source of prosperity. என்னுடைய செழிப்புக்கு தேவனே ஆதாரமானவர். Acknowledge that God is the right source of prosperity. சில நிமிடத்துக்கு முன்பாக இப்பதான் நான் சொன்னேன், Only a few minutes ago I told you, தேவன் நம்மை செழித்திருக்கும்படி வடிவமைத்திருக்கிறார். God has designed us to be prosperous. தேவன் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். God has designated us to be prosperous. தேவன் நாம் செழித்திருக்க வேண்டும் என்று தேவன் நம்மில் திருவுளம் பற்றி இருக்கிறார். God has declared that we should prosper. ஆம், தேவன் நாம் செழிப்பை நாம் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு எல்லா விதமான திறனை தந்திருக்கிறார். Yes, God has given all the capacity to us to be prosperous. ஆனால் நிரப்ப வேண்டியவர் கர்த்தர்தான். But God has to fulfill us. ஹல்லேலூயா. Hallelujah. தேவன் இல்லாமல் செழிப்பு இல்லை. No prosperity without God. செழிப்பு என்று ஒன்று வருமானால் அது கர்த்தராலே. If there is prosperity, that is only by God. யோவான் 15:5 பாருங்கள். John 15 and verse 5. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். I am the vine, you are the branches. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். He who abides in me and I in him bears much fruit. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. For without me you can do nothing. மிகுந்த கனியை கொடுக்க வேண்டுமா? If you want to give more fruit, உன்னுடைய கொடியானது பட்டு போகாமல் இருக்க வேண்டுமா? if your branch has to be prosperous and not grow dry, என்னை நீ சார்ந்து கொள்ள வேண்டும். you have to acknowledge and lean on me. கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல், கர்த்தரை முன்னிறுத்தாத எந்த ஒரு வாழ்க்கையும் செழிப்பை காணவே முடியாது. Without acknowledging God, and any life which doesn't acknowledge God cannot encounter prosperity. 1 கொரிந்தியர் 3:6-7 கவனியுங்கள். Look at 1 Corinthians chapter 3 verses 6 and 7. அங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், Apostle Paul says here, நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், I planted, Apollos watered, ஆனால் தேவனே விளையச் செய்தார். but God gave the increase. 7 பாருங்க. Verse 7. அப்படி இருக்கிறதுனால நடுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாமாகும். So then neither he who plants is anything, nor he who waters, but God who gives the increase. நான் நடலாம், I can plant, இன்னொருவன் நீர் பாய்ச்சலாம், another can water, ஆனா அதுல இருந்து விளைச்சலை கொடுக்கிறவர் கர்த்தர் தான். but God only gives the increase out of it. கர்த்தர்
கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். Yes, whoever trusts in the Lord will prosper. நம்முடைய வாழ்க்கையில் தேவனற்ற வாழ்க்கை செழிப்பை உறுதி செய்யாது. Our life which is devoid of God will not confirm the prosperity. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை செழித்திருப்பாய் என்று ஆசீர்வதித்தார். The Lord blessed Adam and Eve saying that they will be prosperous. அவன் செழிப்பதற்கு வேண்டிய எல்லா தகுதியையும் அவனுக்குள்ளே தேவன் உருவாக்கி தந்தார். And the Lord also gave all the capacity for him to be prosperous in him. நீ எல்லார் மேலும் நீ அதிகாரம் செலுத்துவாய். You will rule over everything. எல்லா மிருகங்களை நீ தான் ஆண்டு கொள்ளுவாய். You will have control and rule over all the animals. நீ பலுகுவாய், நீ பெருகுவாய், பூமியை நிரப்புவாய். You will be fruitful, multiply, and you will fill the earth. ஆனால் இந்த ஆசீர்வாதங்களை பெற்ற ஆதாமும் ஏவாளும் But this Adam and Eve who received this promise and தேவனுடைய சமூகத்தை விட்டு வெளியே போனாங்க. they went away from the presence of God. அதோட விளைவு என்ன? What is the end of it? அவர்களுடைய செழிப்பு, அவருடைய வளர்ச்சி அவர்களுக்கு வேதனையை கொண்டு வந்தது. Their prosperity brought pain to their life. இன்றைக்கு வரைக்கும் பாருங்க, தேவனற்ற சமுதாயம் சம்பாதிக்கும், சேர்க்கும், அவங்க சவதரிக்கும் எல்லாமே அவர்களுக்கு வேதனையா தான் மாறுது. Till today you can see a society which is devoid of God. They will earn, they will gather, but still everything with pain. இந்த உலகம் தேவனை மறந்ததுனால, just because this world has forgot God, இந்த உலகத்தின் அரசாங்கங்கள் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால, just because the government of this world has not given importance to God, அவங்க எவ்வளவோ செழிப்பா இருக்கிறோம்னு அவங்க சொல்லி கொண்டாலும், though they declare that they are more prosperous, அந்த செழிப்புல வேதனை தான் பெருகி இருக்கு. there is more pain in that prosperity. இன்னைக்கு உலகத்துல ரொம்ப செழிப்பான தேசம்னு சொல்றாங்க பாருங்க, அந்த தேசத்துக்கு போய் பாருங்க. So today people who claim their nation to be, their country to be the prosperous, you can look at that country. அங்க போனீங்கன்னா உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. There is no you know safety for your life. அங்க பாத்தீங்கன்னா எந்த நேரம் குண்டு வெடிப்பு வரும்னு தெரியாது. We don't know when there will be a bomb blasting. யார் எழுந்து யாரை சுடுவான்னு தெரியாது. We don't know who will shoot whom. எல்லா இடமும் குழப்பம் தான். And it is always confusion there. ஆனா அவங்க என்ன சொல்வாங்க தெரியுமா? நாங்க ரொம்ப செழிப்பா இருக்கிறோம். But they will say we are prosperous. தேவன் இல்லாத செழிப்பு வேதனை தான். A prosperity devoid of God is painful. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடே அவர் வேதனையை கூட்டார் என்று வாசிக்கிறோம். So the blessings of the Lord gives wealth and riches, and I will not add any sorrow to it. ஆனால் தேவன் ஒரு மனுஷனோடு இருப்பாரானா, but if God is with a person, தேவன் அவனை பலுக பண்ணுகிறார். the Lord will make him multiply. ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்தில் ஈசாக்கை குறித்து வாசிக்கிறோம். In Genesis chapter 26 we read about Isaac. 12-13 வசனங்களை பாருங்கள். Verses 12 and 13 says, எல்லாரை போல இந்த ஈசாக்கும் அந்த தேசத்திலே விதை விதைத்தான். like others, this Isaac also sowed in that land. ஆனால் வேதம் சொல்லுது, கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். But the Bible says he reaped in the same year 100-fold because the Lord blessed him. 13 வசனம், Verse 13, அவன் ஐஸ்வரியவானானான், he began to prosper, வர வர விருத்தி அடைந்தான், he continued to prosper, மகா பெரியவனானான். and he became very prosperous. ஹalleluya. Hallelujah. இதோட ரகசியம் என்ன? What is the secret of this? சாமர்த்தியம் இல்ல, Not his talent. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். The Lord has blessed me. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். The Lord has blessed me. கர்த்தரே என்னை பெருக பண்ணினார். God alone has prospered me. நான் சொல்லுவேன், தேவன் இல்லாத வாழ்க்கை செழிப்பை கொண்டு வராத ஒரு வாழ்க்கை. I tell you, a life without God will not bring prosperity. அதனால தான் முதலாம் சங்கீதத்துல வாசிக்கிறோம், That's why we read in Psalm 1, துன்மார்க்கர் ஆலோசனையில் நடக்காதப்பா, do not walk in the counsel of the wicked, பாவியின் வழியில நிக்காதப்பா, do not stand in the way of the sinners, பரியாசக்காரன் உட்கார்ற இடத்துல உட்காராத. do not sit in the seat of the அதற்கு scornful. பதிலா கர்த்தருடைய வேதத்துல பிரியமாயிருந்து இரவும் பகலும் தியானமாயிருக்கும்படி அதோட உட்காரு. Instead you delight in the law of the Lord, and in his law you meditate day and night. அதோட விளைவு என்ன? What is the end of it? மூன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம், Verse 3 says, அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருப்பான், he shall be planted with the rivers of தன் water, காலத்தில் கனி கொடுப்பான், he will bring it fruit in its இலை season, உதிராத மரத்தை போல் இருப்பான், he shall be a tree which will not wither its leaf, ஆனால் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும். and whatever he does shall prosper. ஏன்னா கனெக்ஷன் யாரோட இருக்குன்னா கர்த்தரோட இருக்கு. It's because the connection is with God. அவர் பிரசன்னத்தோட, It's with his presence. அவருடைய வசனத்தோட. When the connection is with his word, ஒரு மனுஷனுக்கு கனெக்ஷன் இருக்குமானா, when a person has connection with him, அவன் கொஞ்சம் அல்ல மிகுந்த கனிகளை கொடுப்பான். he will bring forth more fruits. ஹalleluya. Hallelujah. அதனால தான் செழிப்புன்னு பேசும்போது ஞானி சொல்றாரு, That's why when you speak about prosperity, the Solomon says, கர்த்தரையும் செழிப்பையும் பிரிக்க முடியாது. you cannot separate God and prosperity. கர்த்தர் எங்க இருக்கிறாரோ உன் வாழ்க்கை செழிக்கும். Where God is, there is prosperity. ஹalleluya. Hallelujah. மனுஷன் எவ்வளவு வேணா நமக்கு எதிரா தீங்கு செய்யலாம், No matter man may do any evil against us, எவ்வளவு தடையா நமக்கு முன்னாடி நிக்கலாம், no matter he may stand as an obstruction before us, கர்த்தர் மாத்திரம் ஒரு மனுஷனோட நின்னுட்டாரு அப்படின்னா, but if God stands with
with a man. அவனுடைய செழிப்பை ஒருவனாலும் தடுக்கவும் முடியாது, திருடவும் முடியாது. No one can rob or stop his prosperity. யோசேப்பை அவனுடைய சகோதரர் எல்லாரும் வெறுத்தாங்க. So all the brothers of Joseph hated him. அவனுக்கு இருந்த பலவரன் அங்கே உறிஞ்சிட்டு நிர்வாணமா அனுப்பி விட்டாங்க. They stripped his multicolored coat and made him naked. ஒரு அறியாத தேசத்துல கொண்டு போய் அடிமையாக விற்கப்பட்டான். And he was sold as a slave in an unknown strange country. ஆனால் கர்த்தர் மாத்திரம் யோசேப்போடு இருந்தார். But the Lord was with Joseph. அதன் விளைவு என்ன? What is the end of it? எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் செழிப்பு தான். Wherever he went, there was prosperity. இவன் செழிச்சது மாத்திரம் இல்ல, He not only he was இந்த prosperous. யோசேப்பின் நிமித்தமாய் கர்த்தர் பார்வோனையும் அவனுடைய போர்த்திபாரையும் அவனுடைய வீட்டையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். The Lord blessed Potiphar and his house because of this Joseph. இந்த யோசேப்பின் நிமித்தமாக தேசமே உயிர் பிழைத்தது. And the entire nation survived for the sake of Joseph. இந்த காலையில நீங்க சொல்லணும், This morning you have to say, ஆண்டவரே நான் இன்றைக்கு உறுதியா சொல்றேன், என்னுடைய செழிப்புக்கு நீர் ஒருவரே காரணம். Lord, I firmly say that you are the only reason and source for my prosperity. நீங்க இல்லாம எனக்கு செழிப்பு இல்ல. And there is no prosperity for me without you. உம்மையே நான் முதல் நிலைப்படுத்துகிறேன். And I will keep you in the first place in my life. ஒரு முறை ஆபிரகாம் என்கிற தேவ மனிதனிட்ட சோதோமின் ராஜா வந்து யுத்தம் முடிந்த உடனே கொள்ளை உடைமைகள் எல்லாம் வந்து கொடுத்தான். So once the king of Sodom gave and brought all the goods that he looted from the battle to Abraham. ஆதியாகமம் 24:22ல அதற்கு ஆபிரகாமுடைய பதிலை பாருங்கள். Look at the response given by Abraham in Genesis 24 and verse 22. அந்த சோதோமின் ராஜாவை பார்த்து ஆபிரகாம் சொன்னான், Abraham said to the king of Sodom, ஆபிரகாமை ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று நீர் சொல்லாதபடிக்கு நான் ஒரு சரட்டையாகிலும் பாதரட்சின் வாரையாகிலும் உமக்கு உண்டானவைகளில் யாது ஒன்றையும் எடுத்து கொள்ளேன் என்று வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கர்த்தருக்கு நேரா என் கையை உயர்த்துவேன். I have raised my hands to the Lord God most high, the possessor of heaven and earth, that I will take nothing from a thread to a sandal strap, and that I will not take anything that is yours, lest you should say, I have made Abraham rich. Hallelujah. Hallelujah. என்ன ஒரு தைரியமா அவன் பிரகடனம் பண்ணாம பாருங்க. See how boldly he acknowledged and proclaimed. மனுஷன் ஆசீர்வாதம் ஒருத்தனும் சொல்லிட கூடாது. So that no person should say that he has blessed me. வானத்தையும் பூமியும் உடையவராகிய தேவன் என்னோடு இருந்தா போதும். If the Lord, the possessor of heaven and earth, is with me, that is enough. அதோட விளைவு என்ன? What is the outcome? வெள்ளியும் பொன்னும் உள்ள சீமானாக இருந்தானா. He became a rich man with gold and silver. Hallelujah. Hallelujah. இதை அறிந்த யாபேஸ், Jabez, who knew this, இஸ்ரவேலின் தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். he prayed unto the Lord of Israel. 1 நாளாகமம் 4:10 First Chronicles chapter 4 and verse 10. அவன் ஜெபம் பண்ணான், தேவனே என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கும், உம்முடைய கரம் என்னோடு இருந்து தீங்கனை துக்கப்படுத்தாதபடி என்னை விலக்கி காத்துக்கொள். Oh, that you bless me indeed and enlarge my territory, that your hand would be with me and that you keep me from evil. யார் இந்த மனுஷன் தெரியும்ல? You know who is this person? அவனுடைய சொந்த அம்மா அவனுக்கு துக்கம்னு பேர் வச்சாங்க. His own mother named him as pain, நிறைய sorrow. பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் ஒரு நல்ல பேரா பார்த்து என் பிள்ளைக்கு வைங்க பாஸ்டர். So many people will say, Pastor, find out a good name and name my child. நம்ம ஊர்ல ராசியான பேருன்னுவாங்க. So in our place we call it as a lucky name. இந்த பேருக்கே பலன் வந்துரும் அப்படின்னுவாங்க. So they will say that he will get all the rewards and blessings for that name. ஆனா இந்த பையனுக்கு வச்ச பேரை பாருங்க. But look at the name given to this boy. என்ன பேரு? What was the name? துக்கம். It is sorrow. துக்கம். Sorrow. இது என்ன ராசியான பேரா? Is this a lucky name? இந்த பேர் பார்த்தா யாரும் பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. No one will give a bride even for this name. யாரும் வேலை கூட கொடுக்க மாட்டாங்க. No one will offer him a job. நாளெல்லாம் வந்து இந்த பேரை வாயால சொல்லணுமான்னு யோசிப்பாங்க. They will think, should we just utter this name all through the day? ஆனா இப்படிப்பட்ட பையனை பற்றி வேதம் சொல்லுது. But about this boy, the Bible says, அவன் தேவனை அண்டிக் கொண்டானா. he acknowledged and hold on to the Lord. அவங்க அம்மா அவனுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கல. His mother did not give him blessing. அவங்க அம்மா பாரத்தை தான் வச்சிட்டு போனாங்க. His mother left a burden for him. ஆனா வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணான். ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு இருக்கட்டும்பான்னு ஜெபம் பண்ணான். But the Bible says he prayed unto the Lord, let your hand be with me, Lord. அதோட விளைவு என்ன தெரியுமா? What is the outcome of that? அவன் எல்லா சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். He was more honorable than all his brothers. அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அருளினார். And God granted him what he requested. காலையில முதலாவது acknowledge பண்ணுங்க, God is the source of my prosperity. என்னுடைய செழிப்புக்கு தேவனே காரணம். This morning you have to acknowledge that God is the only source of my prosperity. அவர்தான் எனக்கு ஆதாரம். He is the only source. அவரே நான் நம்பி இருக்கிறேன். And I trust him alone. அவரே நம்பி இருக்கிறேன். I trust him alone. Hallelujah. Hallelujah. என்னுடைய ஆதாரம் தேவன் மாத்திரமே சொல்றாங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. All who says God is my source. Hallelujah. Hallelujah. ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தான்
ஆதாரம் நீர்தானையா, ஆதாரம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. காலங்கள் மாற, கவலைகள் தீர, காரணம் நீர்தானையா. ஹல்லேலூயா. Hallelujah. யார் செழிக்க முடியும் தெரியுமா? Who shall prosper? கர்த்தரோடு, கர்த்தரால், கர்த்தரே எனக்கு ஆதாரம்னு சொல்றவங்க செழிப்பாருங்க. Whoever says that God alone is the right source of prosperity will prosper. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டா. Glory be to the holy name of God. நான் செழித்திருப்பேன் என்று நீங்க சொல்லுவீங்களானா? If you say that I will be prosperous, முதலாவது நிபந்தனை, the first condition, என்னை அல்ல கர்த்தரே சார்ந்திருப்பேன். not me, I will acknowledge the Lord alone. இரண்டாவது, Number 2, அது 28ஆம் அதிகாரம் நீதிமொழிகள் 28 25ஆம் வசனம், முழு வசனத்தை இப்ப படிக்கலாம். so let us read Proverbs 28 and 25, the entire verse. ஏன் படிக்க வேணும் தெரியுமா? You know why we have to read அந்த that? கடைசி பகுதி வாசித்தோம். The last part we read, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். but he who trusts in the Lord will be prosperous. எல்லாரும் சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ. But he who trusts in the Lord will be prosperous. எனக்கு அந்த வார்த்தை என்ன கொஞ்சம் நிக்க வச்சது. That word made me to stop there. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னு போட்டிருக்கலாம். It could have been written that he who trusts in the Lord will be prosperous. ஆனா கர்த்தரை நம்புகிறவனோ அப்படின்னு ஏன் அப்படி இழுக்கிறாரு? But why it says but he who trusts in the Lord will prosper? ஆங்கிலத்துல அந்த வார்த்தை தனியாவே இருக்கு. But he who trusts. அப்பனா இதுக்கு முன்னால ஏதோ ஒன்னு இருக்கு. So when it says but, there should be something before that. என்ன வித்தியாசம் பாருங்க அதுல. What is the difference? 25ஆம் வசனம், Verse 25. பெருநெஞ்சன் வழக்கை கொளவுகிறான். He who is of a proud heart stir up strife. இன்னொரு விதமா சொன்னா வழக்குகள், சண்டைகளை தூண்டி விடுகிறான். In other words, they will stir up strife. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But he who trusts in the Lord will be prosperous. நல்ல கவனிங்க. Just listen carefully. ஒரு மனுஷன் கர்த்தரை நம்பி நான் செழிப்பா இருப்பேன்னு அவன் தேவனுக்கு தன்னுடைய ஆதாரம் என்று, தேவனே தன் ஆதாரம் என்று அறிக்கையிடுகிறான். So a person trusts the Lord and he acknowledges saying that the Lord is the right source of prosperity in his life. கர்த்தரே எனக்கு எல்லாம் என்று ஒரு மனுஷன் அறிவிக்கிறான். And he also declares that God alone is everything in his life. ஆனால் இன்னொரு மனுஷன் இருக்கிறான். அவன் யார் தெரியுமா? But there is one more person. Who is he? அவன் பெருமை உள்ளவனாய் இருக்கிறான். He is a man of proud heart. பெரு நெஞ்சனாய் இருக்கிறான். He is a man of proud heart. அவன் என்ன செய்யறான் தெரியுமா? பெருமையினால அவன் சண்டைகளை தூண்டுகிறான். Out of his pride he stirs up strife. அப்ப அவனுடைய நம்பிக்கை என்ன தெரியுமா? So what is his trust? என் சண்டை போட்டு நான் என்ன பண்ணுவேன்னா நான் செழிச்சிருவேன். So I will be prosperous by striving. நான் சண்டை போட்டு செழிச்சிருவேன். I will be prosperous by striving. நான் போராடி நான் செழிச்சிருவேன். I will strive and I will become prosperous. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷன் உண்மையா செழிக்க வேண்டுமானா, But I tell you, if a person really want to be prosperous, அவனுடைய செழிப்பு எங்கிருந்து வருதுன்னா, தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட கிரியைகளை ஒருவன் செய்ய தன்னை அர்ப்பணிக்கிறான் பாருங்க, அப்பதான் செழிக்க முடியும். only when a person commit himself to be acceptable by God in his action, that is when the prosperity comes. இரண்டாவது, நாம் தேவன் அங்கீகரிக்கிற செய்கைகளுக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது மட்டுமே நாம் செழிக்க முடியும். Number 2, the second condition is acceptable action to secure prosperity. எழுதுங்க, தேவன் அங்கீகரிக்கிற செயல்களுக்கு நம்மை அர்ப்பணித்தால் நாம் செழிக்க முடியும். Acceptable action to secure prosperity. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the name of the Lord. நீங்க நம்ம இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஈசாக்கின் செழிப்பை பற்றி படித்தோம். Just before some time we read about the prosperity of Isaac. அவன் வர பெரியவனானான், மகா பெரியவனாயிட்டான். So he began to be prosperous, he became prosperous and became more prosperous. ஆனா நீங்க 14ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா, ஆதியாகமம் 26:14 வாசித்தால், But when you read Genesis 26 and verse 14, அவனுக்கு ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, அநேக பணிவிடைக்காரர்கள் இருந்ததுனால
பெலிஸ்தியர் அவன் மேல் பொறாமை கொண்டார்கள். For he had possessions of flocks and possessions of herds and a great number of servants, so the Philistines envied him. 15ஆம் வசனத்தில் அவன் தகப்பனாகி ஆபிரகாம் வெட்டி இருந்த கிணறுகளை எல்லாம் அவங்க மண்ணினால நிரப்பி போட்டாங்க. Verse 15, now the Philistines have stopped up all the wells which his father's servants had dug in the days of Abraham his அடுத்த father. பக்கம் பாத்தீங்கன்னா 16ஆம் வசனத்துல அபிமெலேக் என்ற ராஜா இந்த ஈசாக்கை பார்த்து நீ எங்களை விட்டு போய்விடு. On the other side, the king, the Abimelech, said to Isaac, you go away from us, நீ எங்களை விட பெரியவனாயிட்ட. for you are more mightier than us. ஒருத்தன் மண்ணை வச்சு மூடுறான், One has filled all the wells with the earth. இன்னொருத்தன் விரட்டுறான். The other person is chasing him away. செழிப்பு வர 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 பிரச்சனைகள் அதிகமாகுது. As prosperity came in, the problems also increased. ஆனால் இன்னும் தொடர்ந்து வாசித்தீங்கன்னா 17ஆம் வசனத்துல But if you continue to read in verse 17, இந்த ஈசாக்கு சரி இவங்களோட சண்டை போட வேணான்னு எழும்பி போய் அவன் போய் அந்த பள்ளத்தாக்குல போய் கிணறு வெட்டுறான். so this Isaac doesn't want to quarrel with them, therefore he went to the valley and he also dug there again. அங்க போய் என்ன செய்கிறான்னு சொன்னா 19ஆம் வசனத்துல அவங்க போய் திருப்பி கிணறு வெட்டுறாங்க. And in verse 19 they again dug wells there. அங்க பார்த்தா கிணறுல இருந்து தண்ணி வந்தது. And there came a well of running water. தண்ணீர் வந்த உடனே அந்த கேராரின் மேய்ப்பர் வந்து தண்ணி எங்களுதுன்னா. So when the water came, all the herdsmen of Gerar came and quarreled saying that is their water. அவங்களுடைய மெத்தட் ஆஃப் growing பாருங்க, அவங்க எப்படி வந்து வளர்றாங்க பாருங்க. See their method of growing. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, what they will do, ஒருத்தன் நல்லா வளர்ந்துட்டு இருக்கறான்னா வளர்ந்தவனுடைய கிணத்துல கொண்டு போய் மண்ணை தூக்கி போடுறது. So when a person prospers and grows well, they will go and put all the mud and earth in the well of those person. அவனை தடுத்து அவன் வேகத்தை தடுத்து அவன் வளர்ச்சியை தடுத்து இவன் தொடர்ந்து பெருசாகிறது. So they will stop all his growth and then these people will grow up. இரண்டாவது மெத்தட் என்னன்னு கேட்டா, the second method is, தண்ணி வருது, புதுசா தண்ணி வந்துருச்சுன உடனே when there is a new water that is coming up, தண்ணி வர்ற வரைக்கும் இவங்கள வேலை செய்ய வைக்கிறது. so they will let them work until the water comes up. தண்ணி கிடைச்ச உடனே எங்களுதுன்றது. so once they get water they will claim it to be their own. யாராவது விடுவாங்களாங்க? will someone leave that? எங்க அப்பா வெட்டினதை தான் மண்ணை வச்சு நீ வந்து மூடிட்ட. see you have closed all the wells that was dug by my father with all the mud. இது நான் வெட்டினது. so this is dug by me. இது நான் வெட்டினது. this is my well, I have dug it. நான் கஷ்டப்பட்டு தண்ணி வந்திருக்கு. so I have toiled much and there came water out of it. விடுவாங்க? will someone spare it? அவங்க சண்டை போட வர்றாங்க. so they came to quarrel. ஆனா ஈசாக்கு சண்டைக்கு போலையா. Isaac did not quarrel with them. உங்க தண்ணியாப்பா? is that your water? எடுத்துக்கோ. then take it. ஏசேக்குன்னு பேர் வச்சிட்டு போய்ட்டான். and he named it Esek and went. திருப்பி தோண்டுனா. again they digged it. திரும்ப தண்ணி வருது. again there came water. இப்போ அவங்க மண்ணை வச்சு மூடல. now they did not close it with mud. இது எங்க தண்ணின்னு இரண்டாவது முறை சண்டைக்கு வர்றாங்க. again they quarrel saying this is our water. ஆனா ஈசாக்கு சண்டை போடல. but Isaac did not quarrel with them. அவன் பெரிய ஐஸ்வரியவான் தான். he was a great rich man. மகா பெரியவன் தான். and he was very prosperous. அபிமெலேக் ராஜாவே சொல்றான் என்னை விட நீ பெரியவனாயிட்டேன்னு. king Abimelech said that you are mightier than us. அப்ப இவன் மைட்டியர்னா இவன் பெரியவன்னா விடுவானா? so if someone is mightier will he live? ஏதோ சின்ன ஆள்னா சின்ன பார்ட்டினா ஓடிடுவான். so if he is a small person or weak person he will leave. பெரிய ஆள்னா விடுவானாங்க? if he is mightier than the other வந்து பார் ஒரு கை பாத்துருவோன்றான். so they will always stand against them. ஏதோ ஐயோ பாவம் முதல் முறை கிணத்தை கொடுத்தேன். first time I just left it out of pity. இரண்டாவது முறை வரியா நான் உன்னை யாருன்னு காட்டுறேன். you are coming for the second time, then let me show you who am I. ஆனா ஈசாக்கு சண்டை போடல. but Isaac did not quarrel. எடுத்துக்கோ. he just gave it. தண்ணி தான அவனை எடுத்துக்கோ. you want water, give it. சித்னான் பேர் வச்சிட்டு கிளம்பி போய்ட்டான். he named it Sitna and left. மூன்றாவது திரும்ப போய் கிணறு தோன்றான். again he went and dug the third one. வேதம் சொல்லுது அங்கே அவர்கள் அவனோடு சண்டையிட வரவில்லை. and there it says they did not come there to quarrel over 22ஆம் வசனம் பாருங்க. verse 22 says அதை குறித்து அவர்கள் வாக்குவாதம் பண்ணவில்லை. and they did not quarrel over it. அப்பொழுது ஈசாக்கு சொல்லுகிறான், then Isaac says நாம் தேசத்தில் பலுகும்படி இப்பொழுது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரெகோபோத் என்று பெயரிட்டான். for now the Lord has made room for us and we shall be fruitful in the land, and he named it Rehoboth. ஹல்லேலூயா. hallelujah. நான் உங்களுக்கு அன்பா சொல்றேன், I tell you with love, இந்த உலகத்துல ஒரு கூட்டம் வந்து செழிக்கலாம் நினைக்கிறாங்க. so in this world there is a group of people who always want to prosper us. ஞானி சொல்றான், இந்த பெருமை உள்ளவன் பெரு நெஞ்சு உள்ளவன் என்ன செய்வான்னா வழக்கை வந்து தூண்டுவானா, சண்டையை தூண்டுவான். the wise man says a proud heart, a man of proud heart will stir up strife. ஆனா கர்த்தரை நம்பி இருக்கிறவன் தான் செழிப்பான். but he who trusts in the Lord will prosper. அப்ப இந்த கர்த்தரை நம்புற மனுஷன் யார் தெரியுமா? so who is this man who trusts the Lord? சண்டைக்கு விலகி இருக்கான். he will always be away from the strife. ஓ சண்டைக்கு வரியாப்பா? are you come to strife? சண்டை எல்லாம் போட மாட்டேன், உனக்கு என்னப்பா வேணும் எடுத்துக்கப்பா. I will not strive with your quarrel, just take whatever you want. எனக்கு சண்டை போட்டு ஒண்ணும் தேவையில்லை. I don't want anything out of
strife or quarrel. கர்த்தருக்கு காத்திருந்து நான் புது பலன் அடைவேன். I will wait for the Lord and receive a new strength. ஹல்லேலூயா. Hallelujah. சில பேர் ஒரு முறை ஓகே அப்படின்வாங்க. Some people will say it is okay for the first time. ரெண்டாவது பண்ணா கொஞ்சம் கை அப்படி தூக்கிடுவாங்க. நானும் யாருன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். Second time they will show who am I. நாங்கெல்லாம் வாய் பேசலன்னு உடனே எங்களெல்லாம் சாதாரணமா நினைச்சுக்கிடாதீங்க. Just because we don't quarrel, don't think we are simple ordinary person. எங்களுக்கு யாரெல்லாம் தெரியும் தெரியுமா? You know who are all the recommendations that I know? எங்க சித்தப்பா யார் தெரியுமா? You know who is my uncle? எங்க மாமா யார் தெரியுமா? You know who is my uncle? வந்து பாரு நின்றுவாங்க. You come and see, I'll show you. நான் உங்களுக்கு சொல்றேன். But I tell you, யார் செழிப்பா தெரியுமா? who will prosper? சண்டைய நம்புறவன் இல்ல. Not the one who trusts the strife. போராட்டத்தை நம்புறவன் இல்ல. Not the one who trusts the strife. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். But he who trusts the Lord will prosper. சண்டை போட முடியாம அமைதியா இருக்கிறது இல்ல. It's not that you are silent that you cannot fight with them. உன்னை விட நான் பெரியவன். I am mightier than you. ஆனாலும் சண்டைக்கு நான் விலகி இருக்கிறேன். But still I will stay away from quarrel. நான் போராடி ஜெயிக்க வேண்டிய அவசியம் இல்ல. It is not necessary for me to strive and then win. கர்த்தர் என்னை அதற்கு மேல் ஆசீர்வதிக்க வல்லவர். The Lord is able to bless me more than that. அதனால தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான். That's why Psalmist says, சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7-8 வசனங்களை வாசித்தால் Psalm 20 verses 7 and 8, சிலர் ரதங்களை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுவாங்க. ஆனால் நாங்களோ எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுவோம். some trust in chariots and some in horses, but we will remember the name of the Lord our God. ஆனா முடிவை பாருங்க. See the end of it. இந்த குதிரையை நம்பினவங்க, Those who trusted the chariots, ரதங்களை நம்பினவங்க, those who trusted the horses, முறிந்து விழுந்தார்கள். and they all bowed down and fallen. நாங்க இது எதுவுமே நம்பல. We did not trust all those கர்த்தரை things. தான் நம்பி இருந்தோம். We trusted the Lord alone. ஆனா நாங்க எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். But we have risen and stand upright. ஒரு ஆமென் சொல்லுங்க. Hallelujah. இந்த காலையில கர்த்தர் சொல்லுகிறாரு, This morning the Lord says, நீங்க செழிக்க வேண்டுமா? if you want to prosper, முதலாவது கர்த்தரே தேவன் என்று அறிக்கை பண்ணுங்க. first acknowledge the source of prosperity as God. கர்த்தராலே மாத்திரம்தான், அவருடைய ஆதாரத்துல தான் எனக்கு செழிப்பு இருக்குன்னு நீங்க அறிக்கை பண்ணுங்க. You have to confess, saying and acknowledge that God is the only source of prosperity. இரண்டாவது, உலக மனுஷர் எடுக்கிற பாதைக்கு சண்டைக்கு விலகி இருப்பேன், கர்த்தருக்கு பிரியமானதை செய்வேன்னு தீர்மானம் எடுங்க. Number 2, you have to say that I will do something that is pleasing God and I will stay away from the strife and fight of men of the ஆண்டவரே, world. நான் உமக்கு பிரியமான செய்கை மாத்திரம் செய்வேன். Acceptable action to secure prosperity. யாக்கோபு ஆரம்பத்துல நினைச்சாரு எல்லாத்தையுமே நாம ஏமாத்தி வாங்கிடலான்னு. So Jacob in the beginning he thought he can deceive everything and get everything in his life. ஆனா வாங்கினதெல்லாம் திருப்பி கொடுக்க வேண்டியதாயிடுச்சு. But he has to return everything that he got. நம்ம வாழ்க்கையில சண்டை போட்டு போராடி வழக்காடி எல்லாம் நமக்கு வேண்டாம், கர்த்தரே நமக்கு தந்தா போதும். In our life we don't want to strive or fight or quarrel and get anything. God himself will give us. கர்த்தருக்காக காத்திருக்கும் போது கர்த்தர் நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு தருவார். When we wait for the Lord will give us what is required for us. Hallelujah. Hallelujah. வேதனை கூட்டாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு போதும். And a blessing without a pain is enough for us. சில பேர் நினைக்கிறாங்க போராடாட்டி வாய் பேசாட்டி வழக்காடாட்டி ஒண்ணு நடக்காதுன்னு நினைக்கிறாங்க. So some people will think if we don't fight or quarrel or claim, we will not get anything, nothing will happen in our life. நான் சொல்லுவேன், உங்க வாயினால சாதிக்கிறதை விட கர்த்தருடைய வார்த்தையினால சாதிக்க பாருங்க. I tell you that rather than fulfilling things using your words and mouth, do it with the help of the Lord. தேவனுக்கு முன்பாக பொறுமையோடு காத்திருந்து கர்த்தர் உங்களுக்காய் செய்யும் கிரியைகளை நின்று பாருங்கள். So wait in the presence of the Lord with patience and you see the thing that the Lord does for you. எனக்காக கர்த்தர் யுத்தம் செய்வார். The Lord will fight for me. எனக்காக கர்த்தர் வழக்காடுவார். The Lord will vindicate my case. Hallelujah. Hallelujah. நீங்கள் நின்று கர்த்தர் உங்களுக்கு செய்யும் அதிசயத்தை பாருங்கள். You stand and see the wonders which the Lord does for you. பெருமை உள்ளவனை போல வழக்காடி எப்படியாயிலும் செழிப்பை பெற்றுவேன் நினைக்காதீங்க. Unlike proud-hearted person, don't think that you can quarrel or strive and get anything that you want in your life. உலக மனுஷன் சில வேளையில அவன் பெருமையில நினைக்கிறானா, மிரட்டி பயமுறுத்தி சண்டையை கிளப்பி போராட்டத்தை கிளப்பி பிரச்சனையை கிளப்பி செழிச்சிரலாம்னு நினைக்கிறான். Worldly person, out of their pride, they think that you can stir up fights or quarrels or confusions and you can prosper in your life. ஆனால் கர்த்தர் இடம் உண்டாக்குகிற ஒரு சூழ்நிலை ஒரு அனுபவம் வர வேண்டுமானா கர்த்தருக்கு காத்திருங்க. But if you want to encounter an experience where God wants to create a room for you, then you have to wait for the Lord. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to the holy name of God. யார் செழிப்பார்கள்? Who will prosper? முதலாவது, தேவனே என்னுடைய செழிப்புக்கு ஆதாரம் என்று அறிக்கையிடுகிறவர்கள். Number 1, who acknowledge the right source of prosperity as God. இரண்டாவது, யார் செழிப்பார்கள்? Number 2, who will prosper? கர்த்தருக்கு பிரியமான கிரியைகளை மட்டும் செய்து அவருடைய வேலைக்காய் அர்ப்பணிக்கிறவர்கள் தான் செழிப்பார்கள். Whoever do acceptable action
to secure prosperity. ஹalleluya. Hallelujah. மூன்றாவது கடைசியாக Number 3 and the last, யார் இந்த செழிப்பை பெறுவார்கள்? who will prosper? நீங்க நீதிமொழிகள் 28:25 திரும்ப வாசிக்கலாம். Proverbs 28:25. கடைசி பகுதி, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். But whoever trusts in the Lord will prosper. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தரை நம்புகிறவனோ. எனக்கு அந்த வார்த்தை திரும்ப திரும்ப வாசிக்க தோணுனது. So this word made me to read it again and again. செழித்து விட்டான் என்று போடல, செழிப்பான் என்று போட்டிருக்கு. So it does not say in a past tense that he has prospered, it says he will prosper. He will prosper. He will prosper. அப்ப அர்த்தம் என்னன்னா, What does it mean? ஒருவன் கர்த்தரை நம்புகிறான், A person trusted God. ஆனால் அவன் செழிப்பதற்கு மூன்றாவது தேவன் வைத்திருக்கிற சரியான காலத்திற்காக அவன் காத்திருக்கிறான். Number 3, a person will prosper, but he also wait for the appropriate season to gain prosperity. கர்த்தர் எனக்காக ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். The Lord has set an appropriate season for me, அதுக்காக நான் காத்திருக்கிறேன். and I will wait for the time. கர்த்தர் எனக்கு வார்த்தையை கொடுத்துட்டாரு. The Lord has given his word to me. கர்த்தருடைய ஆசீர்வாதம் என் மேல இருக்கு. The blessing of the Lord is upon me. ஆனால் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை குறித்த காலத்திற்கு என்று வைக்கப்பட்டிருக்கு. But the word that is given to me is set for an appointed time. கர்த்தர் கொடுத்த வார்த்தை நிறைவேறும் அளவும் நான் கர்த்தருக்காய் காத்திருக்கிறேன். I will wait for the Lord until the time which the Lord will when the Lord will fulfill the நம்முடைய word. வேதம் சொல்லுகிறது, The Bible says, தேவன் எல்லாவற்றையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்கிறார். the Lord does everything beautiful in its time. ஹalleluya. Hallelujah. ஒரு விதையை ஒரு மனுஷன் விதைக்கும் போது When a person sows a seed, அவனுக்கு தெரியும், விதைச்சிட்டேன். he knows very well I have sown the seed. இந்த விதை மிகுந்த பலனை கொடுப்பதற்கு அதற்குள்ள திறன் இருக்கு. So it has the capacity to bring forth great harvest. நான் பொறுமையா காத்திருக்கிறேன். But I will wait patiently. குறித்த காலம் வரும்போது At the appointed time, அது வளர்ந்து பலன் கொடுக்கிறது. it will grow up and bear fruits. நிறைய வேளையில கர்த்தர் நான் அவர் மேல் நம்பிக்கை வைக்கும்போது, அவருடைய வழிகளில் நடக்கும்போது உடனே செழித்து விட வேண்டும் நான் நினைக்கிறோம். Many times we think, when I trust the Lord, when I acknowledge God, when I put my trust in the Lord, I want to be prosperous immediately. ஈசாக்கை பாருங்க, Look at Isaac. ஒரே இரவுல செழிச்சான்னு சொல்லல. It doesn't say that he prospered in one single day. அவன் வர வர பெரியவனானான். He began to prosper. நிறைய வேளையில ஒருவருடைய 40 வருஷ வளர்ச்சியை நம்ம பார்த்துட்டு ஒரே இரவுல அது 4 மணி நேரத்துல நாமளும் அப்படி செழிச்சிடணும்னு நினைக்கிறோம். Sometimes we look at a 40-year growth of a person and we always want that to happen in 4 hours of our life. கர்த்தரால ஒரே இரவுல நம்மளை செழிப்பாக்க முடியாதுன்னு நினைச்சிராதீங்க. Don't think God cannot make us prosperous in one single night. ஒரே இரவுல நம்மளை செழிப்பாக்கினார்னா அதுவே நம்முடைய அழிவா மாறிடும். So if you make us prosperous in one night, then that will become our destruction. ஒரு பெரிய ஐஸ்வர்யவான் இருக்கலாம். There might be a great rich man. அவருக்கு தாம் பிள்ளைக்கு பிறந்த குழந்தைக்கு ஒரு பெரிய கார் வாங்கி கொடுக்க அவருக்கு வசதி இருக்கலாம். So he might have all the capacity to buy a big car to his child. ஆனா தன்னுடைய 3 வயது குழந்தை கொண்டு போய் ஒரு கார் சாவியை கையில கொடுத்து இதாம்பா உனக்கு gift வச்சு ஓட்டிக்கோன்னு சொன்னா, so if he gives a car key to a 3-year-old child and says this is a car for you, gift for you, can drive it, அது அவருக்கு ஆசீர்வாதமா ஆபத்தா? do you think that's a blessing or a curse for him? ஆசீர்வாதம் இல்ல, ஆபத்து தான். That is a danger, not a blessing. ஆமா, அது போல தான் கர்த்தரால கொடுக்க முடியாது ஒண்ணும் கிடையாது. Similarly, there is nothing which God cannot give. கர்த்தர் ஒண்ணு உழைச்சு நம்ம கொடுக்க வேண்டியது இல்ல. God need not labor to give to us. கர்த்தருடைய ஆசீர்வாதமே போதும், ஐஸ்வர்யம் வந்துரும். So just the blessing of God is enough to bring us riches. ஆனா அது நமக்கு வேதனையா மாறாம இருக்கிறது கர்த்தர் ஒரு காலத்தை வச்சிருக்கிறார். But God has set a season so that it will not become pain for us. ஆனா மறந்துடாதீங்க, Don't forget, கர்த்தருடைய ஆசீர்வாதமாகிய விதை நமக்குள்ள இருக்கு. see, the seed of blessing of God is in us. அந்த காலம் வருகிற வரைக்கும் நான் காத்திருக்கிறேன். And I will wait until that appropriate season. ஏற்ற காலத்தில் அவர் என்னை உயர்த்தும் வரைக்கும் அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருக்கிறார். So I will be submissive under his hands until the time when he will exalt me at the right time. எனக்கு குறித்திருக்கிறதை நிறைவேற்றுவார். The Lord will fulfill what is appointed for me. சீயோனுக்கு தயை செய்யும் காலம் வந்தது என்று So வாசிக்கிறோம். the time to favor Zion has come. அதற்கு குறித்த நேரம் வந்தது என்று வாசிக்கிறோம். We read the time has come for Zion. ஒரு அருமையான வசனத்தை தயவுசெய்து எல்லாரும் திறந்து வாசிங்க. I want everyone to read this beautiful verse. 72ஆம் சங்கீதம் Psalm 72 6 முதல் 7 வசனங்களை பாருங்க. verses 6 and 7. 72ஆம் சங்கீதம் 6 முதல் 7 வசனங்கள். Psalm 72 6 and 7. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையை போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். He shall come down like rain upon the grass before mowing, like showers that water the earth. திரும்ப வாசிக்கலாம்.
Let us read it again. புல் அறுப்புண்ட வெளியின் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலை போலவும் இறங்குவார். He shall come down like rain upon the grass before mowing, like showers that water the earth. 7ஆம் வசனம் பாருங்க. Verse 7. அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். In his days the righteous shall flourish. யாருடைய நாட்களில்? In whose days? கர்த்தர் நியமித்த நாட்களில் நீதிமான் செழிப்பான். In the days appointed by the Lord the righteous shall prosper and flourish. நிறைய வேளையில ஆண்டவரே நீங்க செழிக்க செய்வேன்னு சொல்றீங்களே ஆண்டவரே, இன்னைக்கு வருமா நாளைக்கு வருமா? Many times, Lord, you told that you will make me prosperous. Lord, will it come today or tomorrow? ஆமாப்பா உன்னை செழிக்க செய்றேன். Yes, I will make you prosperous. இன்றைக்கே process ஆரம்பிக்கிறேன். And I will start the process today. நாம் உடனே பையெல்லாம் தூக்கிட்டு போய் அறுவடையோட வரப்போறோம்னு தூக்கிட்டு போனா, So immediately when you take all the bags that you will come with a big harvest. அங்க பார்த்தா டிராக்டர் வருது. So there comes a tractor. என்ன ஆண்டவரே டிராக்டர் அனுப்பியிருக்கீங்க? Lord, what is this? You have sent a tractor? இல்லப்பா செழிக்கிறதுக்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். Yes, I have brought this to make you prosperous. இது என்ன எல்லாத்தையும் பிடுங்கி போடுற மாதிரி ஒரு டிராக்டரை கொண்டு வந்திருக்கீங்க? You have brought a tractor that will just pluck and take everything away. அப்படிதான்ப்பா செழிப்பு வரும். That is how prosperity comes. உள்ள இருக்கிற கல்லு உள்ள இருக்கிற பிளாஸ்டிக் அவர் எல்லாத்தையும் வாரி எடுக்கிறதுக்குன்னு நல்ல உளுற மாதிரி ஒரு டிராக்டர் வந்து நிக்குது. There comes a tractor that plows and takes away all the mud, stones and plastics from inside the land. ஆண்டவரே நான் பைய தூக்கிட்டு வந்திருக்கேன். Lord, I have brought bags. எல்லாம் நிரப்பி கொண்டு போலான்னு வந்தா இது என்ன இருக்கிறதெல்லாம் நாசம் பண்ற மாதிரி இருக்கு. Lord, I have brought it that I can fill it and take it back, but it is just destroying everything here. வெயிட் பண்ணுப்பா கொஞ்சம் கிளறணும். You have to wait because you have to plow. அடுத்தது அப்புறம் கிளறன உடனே வந்துருமா? So will it comes immediately after plowing? இல்லப்பா மழை பெய்யணும்பா. No, it has to rain again. தூறல் வரணும்பா. It has to drizzle. எவ்வளவு நாள் ஆண்டவரே காத்திருக்கிறார். How long to wait, Lord? வெயிட் பண்ணுப்பா. You have to wait. அவருடைய நாளில் நீதிமான் செழிப்பான். In his days the righteous shall flourish. ஹalleluya. Hallelujah. அவருடைய நாளில். In his days. ஹalleluya. Hallelujah. நமக்கு தெரியவே தெரியாது எப்படி வளரும் அப்படின்னு தெரியாது. ஆனா கர்த்தர் உண்மை உள்ளவர். So it is not aware how it will grow, but God is faithful. தானாய் வளரும் என்று வேதம் சொல்லுது. The Bible says it will grow on its own. கர்த்தர் குறித்த நாளில் வளரும். It will grow in the appropriate season. நீ கர்த்தரை மட்டும் பாருங்க. You just look unto the Lord. சண்டைக்கு விலகி இருங்க. You stay away from quarrel. நீதியில நிலைத்திருங்க. You stay in your righteousness. பொறுமையா காத்துருங்க. You wait patiently. எதிர்பாராத விதமாய் தானாய் வளர்ந்துரும். Everything will grow up in an unexpected way. காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. Our times are in God's hands. நீங்க ஆச்சரியப்படும் விதமா கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். God will make you prosperous in a wondrous ways. அந்த யோசேப்பை பாருங்க. Look at Joseph. கர்த்தர் அவனுக்கு தரிசனம் கொடுத்தாரு. The Lord gave a vision to him. அதுக்கப்புறமா டிராக்டர் தான் வந்துச்சு. And there came tractor after that. எல்லாம் வாரிட்டு போச்சு. Everything it was collecting. என்ன ஆண்டவரே பார்த்த தரிசனம் வேற. Lord, the vision I saw is something different. நட்சத்திரம்லாம் வணங்குன்னு பார்த்தா நட்சத்திரம்லாம் நம்மள எல்லாம் வாரிட்டு எடுத்துட்டு போகுது. I saw all the stars will bow before me, but all the stars are just taking me away. எல்லாம் என்ன வித்து போட்டுச்சு. Everything sold me. வெயிட் பண்ணுப்பா. You wait. அதுக்கு ஒரு காலம் இருக்கு. There's a time for it. வெயிட் பண்ணு. You have to wait. கர்த்தருடைய வசனம் அவனை புடமிட்டது. The word of the Lord tested him. கால்கள் இருப்பிலே அடிக்கப்பட்டது. And all his feet were chained and in fetters. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை அவனை புடமிட்டு கொண்டே இருந்தது. But the word of the Lord tested him. ஒரு நாள் திடீர்னு ராஜா கூப்பிட்டான். One day suddenly the king called him. பல ஆண்டுகளின் வேதனையின் முடிவு வந்தது. There came an end for a long time pain in his life. ராஜாவுக்கு முன்பாக எல்லாம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருந்தது. Everything was prepared before the king for him. அவன் வண்டி வாங்க வேண்டியதில்லை, வண்டி ஏற்கனவே ரெடியா இருந்தது. He did not buy a vehicle, everything was ready for him. அவன் சிங்காசனம் வாங்க வேண்டியதில்லை, சிங்காசனம் ஏற்கனவே ரெடியா இருந்தது. He did not buy a throne, everything was ready for him. அவன் பெண் தேட வேண்டியதில்லை, பெண் ஏற்கனவே ரெடியா இருக்குது. He did not seek a bride, the bride was ready for him. அவனுக்கு எந்த வேலையும் அவன் தேட வேண்டியதில்லை, வேலை ரெடியா இருந்தது. He did not find a job, the job was already ready for him. ஏன் தெரியுமா? You know why? அவன் முதல்ல கர்த்தரையே நம்பினான். First he trusted the Lord alone. இரண்டாவது அவன் சண்டை போடல. Number 2, he did not strive. மூன்றாவது கர்த்தர் காலத்துக்காய் காத்திருந்தார். Number 3, he waited for the season of God. இன்னைக்கு விசுவாசிங்க. You believe this morning? கர்த்தரை நம்புறேன். I trust the Lord. சண்டைக்கு விலகி இருக்கிறேன். I stay away from strife. கர்த்தருடைய காலத்துக்காய் காத்திருக்கிறேன். And I'll wait for the season of God. கர்த்தர் எனக்கு குறித்ததை நிறைவேற்றுவார். And God will fulfill what he has promised for கர்த்தரை me. நம்புகிற நான் செழிப்பேன். I would trust the Lord will prosper. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? How many of you believe this? எல்லாரும் எழுந்து நிற்போம் தெய்வ சமூகத்துல. Let us all stand up in the presence of நான் God. செழித்திருப்பேன். I will prosper. நான் செழித்திருப்பேன். I will be prosperous. இன்னைக்கு இந்த வார்த்தையை நீங்கள் உங்கள் வாயினால் அறிக்கை பண்ணுங்க. You have to confess this word today using your mouth. கர்த்தர் என்னை செழிக்க செய்வார். The Lord will make me prosperous. கர்த்தர் என்னை செழிக்க செய்வார். The Lord will make me prosperous. தேவன் என்னை செழிக்க செய்வார். The Lord will make me என் prosperous. ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க செய்வார். The Lord will make me live and be prosperous in all things as my soul prospers. கர்த்தர் என்னை செழிக்கும்படியாகவே தேவன் என்னை வடிவமைத்திருக்கிறார். The Lord has designed me to prosper. கர்த்தர் என்னை செழிக்கும்படியாக தேவன்
நிர்ணயம் பண்ணி இருக்கிறார். The Lord has designated me to prosper. நான் செழித்திருப்பேன் என்று தேவன் தம்முடைய வாயினால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். The Lord has declared saying that I will prosper. நான் பயப்பட வேண்டியதில்லை. I need not be afraid. என் கண்கள் கர்த்தரையே நோக்கி இருக்கும். My eyes will look unto the Lord. எனக்காய் யாவையும் செய்து முடிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். I have a God who does everything for me. Hallelujah. Hallelujah.